ஜிம்முக்கு போகிறோம் ஆனால் வே ப்ரோட்டீன் வாங்க காசு இல்லை, ஆனால் பொடி வேணும். ஸ்ரீலங்காவில் சீப்பாக பல்க் பண்ணலாமா? வாங்க பார்ப்போம். நான் இப்படி குட்டி குஞ்சானா இருந்து இப்படி மாறுறதுக்கு பர்சனலாக 5 ஃபுட்ஸ் யூஸ் பண்ணேன். வாங்க சொல்கிறேன், மறக்காமல் சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னா என்னென்னா வத்தாளி கிழங்கு. இதில் வந்து ஹை லெவலில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, அதே நேரம் விட்டமின் ஏ, சி, மெக்னீஷியம், பொட்டாசியம் எல்லாமே இருக்குது. ஸோ மசிலோட க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முட்டை, எக்கில் வந்து ஹை குவாலிட்டியான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ மசிலை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்டாக நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ண இந்த ஃபிஷ் வந்து சலையா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்மாலான ஃபிஷ், ஆனால் ஸ்மாலாக இருந்தாலும் இதோட பவர் வந்து ஹை லெவலில் இருக்கும். ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன், அதோட ஒமேகா 3 இருக்குது. இது வந்து மசில் ரிகவரி பில்டிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சோறும் பருப்பும் வந்து சோறில் வந்து ஹை குவாலிட்டி காப்ஸ் இருக்குது, அதே நேரம் பருப்பில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ மசிலை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5th வந்து என்னென்னா பனானாவும் ஒரு கோகோனட் வாட்டரும். பனானா வந்து நம்மளோட ஒர்க் அவுட் மீலாக யூஸ் பண்ணலாம். போஸ்ட் ஒர்க் அவுட் மீலாக நம்ம கோகோனட் வாட்டரை குடித்தோம்னா நமக்கு அதுலேருந்து கொஞ்சம் மினரல்ஸ் கிடைக்கும். ஸோ நம்மளோட மசில் கிராம்பை வந்து தடுக்கும். ஸோ பட்ஜெட் இல்லைன்னு ஜிம்மை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இதை சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்களோட பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபுட் அவ்வளோத்தையும் கால்குலேட் பண்ணி எவ்வளோ கலோரி எடுக்கணும்னு பார்த்து ஒழுங்கான கலோரி லெவலில் எடுத்து நீங்கள் ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஒழுங்கான மசிலை வந்து குயிக்காக பில்ட் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய்.